திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்றுன்னா கோவராம எப்படி இருக்கும்? நீங்க காட்டு பூனையும் நாட்டுக்கோழியும் ஒன்றுன்னு சொன்னீங்கன்னா எப்படி? எல்லா உரிமையும் பறித்துட்டு போனது இந்தியம், எல்லா உரிமையும் பறி கொடுத்தது திராவிடம், அவன்கிட்ட இருந்து பாதுகாக்க நிற்கிறது தமிழ் தேசியம். இப்போ ரெண்டும் ஒன்றுன்னா எப்படி? கொலை செய்யப்பட்டு கீழே கிடக்கிறவனும் கொலகாரனும் ஒண்ணுதான் அப்படின்னா எப்படி? அப்ப விஜய் அவர்கள் வந்து புரியாம அதை பேசுறாரு. அதுதான் நான் சொல்றேன். இங்கிலாந்துல இருந்து அயர்லாந்து ஏன் வந்தது? ஒரே மதம் தானே, கிறிஸ்டின் தானே. நானும் கிறிஸ்டின் நீனும் கிறிஸ்டின், ஏன் பிரியணும்? நீ இங்கிலீஷ்னா நான் ஐரிஸு. நான் இப்போ கூட ஐயாட்ட கேட்டேன்ல, குஜராத்லேருந்து ஏன் பிரியணும்? மகாராஷ்டிரிலேருந்து குஜராத் ஏன் பிரியணும்? இந்து தானே நம்ம ரெண்டு பேரும், ஏன் பிரியணும்? நீ மராட்டியே, நான் குஜராத்தி. பாகிஸ்தான்லேருந்து நான் ஏன் பிரியணும் பார்க்கலாது? நீ உருதுனா வங்காளி. இப்போ அதே பாகிஸ்தானை பலுஸ்தான் பிரிய கேட்டுருக்கான். பலுசிஸ்தான் ஒருத்தன் வந்து இந்த அவன் ஒரு மொழி அவன் தனியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மொழி வழி தான் தேசிய இனங்கள் நிலங்கள். ஐரோப்பியா முழுக்க ஒரே மதம் தான். எதுக்கு நார்வே, எதுக்கு ஸ்வீடன், எதுக்கு டென்மார்க், எதுக்கு ஜெர்மனி, எதுக்கு பிரான்ஸு? அப்போ மொழி வழியே தான் தேசிய இனங்கள் நிலங்கள். அப்போ மொழி இனம் என்று பிரிக்கிறாங்கன்னு பேசக்கூடாது. திரு விஜய் அவர்கள் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறப்ப நீங்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அப்புறம்னு நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க முடியுது. கடுமையான விமர்சனங்கள் திரு விஜய் அவர்கள் மேலே, அவரோட கொடியிலிருந்து அவருடைய கொள்கையிலிருந்து எல்லாத்தையும் விமர்சிச்சிங்க. அதெல்லாம் தவறாக வரும்போது ஒரு அண்ணனா தம்பிக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. இப்போ ரோட்டுக்கு இந்த பக்கம் போ, இல்லைன்னா ரோட்டுக்கு அந்த பக்கம் போ, நடுப்புற போனா அது விபத்து தானே ஆகும். அது அண்ணன் தானே தம்பிக்கு அக்கறை சொல்ல முடியும். இல்லை, அவ்வளோ கடுமையான வார்த்தைகளை கடுமையான வார்த்தையில நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம என்ன நம்ம திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்றுன்னா கோவராம எப்படி இருக்கும்? நீங்கள் காட்டு பூனையும் நாட்டுக்கோழியும் ஒன்றுன்னு சொன்னீங்கன்னா எப்படி? எல்லா உரிமையும் பறித்துட்டு போனது இந்தியம், எல்லா உரிமையும் பறி கொடுத்தது திராவிடம், அவன்கிட்ட இருந்து பாதுகாக்க நிற்கிறது தமிழ் தேசியம். இப்போ ரெண்டும் ஒன்றுன்னா எப்படி? கொலை செய்யப்பட்டு கீழே கிடக்கிறவனும் கொலகாரனும் ஒன்று தான் அப்படின்னா எப்படி? அப்ப விஜய் அவர்கள் வந்து புரியாம அதை பேசுறாரு. அதுதான் நான் சொல்றேன். நீங்க அதை வந்து எழுதி கொடுத்த ஆளுங்க தான் இப்படி சாதி மதம்னு பிரிக்கிறதுங்கிறத அது எல்லாருமே சாடணும். அது சரிதான். மொழி இனம்னு பிரிக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது. பிரிக்கணும் உலகம் முழு அப்படித்தான். இங்கிலாந்துல இருந்து அயர்லாந்து ஏன் வந்தது? ஒரே மதம் தானே, கிறிஸ்டின் தானே. நானும் கிறிஸ்டின் நீனும் கிறிஸ்டின், ஏன் பிரியணும்? நீ இங்கிலீஷ்னா நான் ஐரிஸு. நான் இப்போ கூட ஐயாட்ட கேட்டேன்ல, குஜராத்லேருந்து ஏன் பிரியணும்? மகாராஷ்டிரிலேருந்து குஜராத் ஏன் பிரியணும்? இந்து தானே நம்ம ரெண்டு பேரும், ஏன் பிரியணும்? நீ மராட்டியே, நான் குஜராத்தி. பாகிஸ்தான்லேருந்து நான் ஏன் பிரியணும் பார்க்கலாது? நீ உருதுனா வங்காளி. இப்போ அதே பாகிஸ்தானை பலுஸ்தான் பிரிய கேட்டுருக்கான். பலுசிஸ்தான் ஒருத்தன் வந்து இந்த அவன் ஒரு மொழி அவன் தனியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மொழி வழி தான் தேசிய இனங்கள் நிலங்கள். ஐரோப்பியா முழுக்க ஒரே மதம் தான். எதுக்கு நார்வே, எதுக்கு ஸ்வீடன், எதுக்கு டென்மார்க், எதுக்கு ஜெர்மனி, எதுக்கு பிரான்ஸு? அப்போ மொழி வழியே தான் தேசிய இனங்கள் நிலங்கள். அப்போ மொழி இனம் என்று பிரிக்கிறாங்கன்னு பேசக்கூடாது. இல்ல, இப்போ இவர் வந்து புரியாம பேசுறாருன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா வந்து இப்போ எல்லோரும் புரியாம பேசுறாருன்னு நான் சொல்லல தம்பி. இப்போ என்கிட்ட கேட்டா அது வேணான்னு சொல்லியிருப்பேன். நான் கேட்கல, இப்போ தூரத்தில் இருக்கோம், சொல்லணும்ல. ஆமாம், அதை அடுத்த தடவை பேசும்போது அதை தவிர்த்துக்கணும். இப்போ கொள்கை இப்போ அவங்க வந்து தலைவர்களாக சில பேரை ஏற்றுட்டு இருக்காங்க, கொள்கை தலைவர்களா. இப்போ அம்பேத்கரை ஏற்றுக்கிட்டதுனால எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கரை ஏற்றுக்கிறது அவர் ஒரு பொதுமையான தலைவர். ஆனால் அம்பேத்கருக்கு அப்பாக்கள்லாம் எங்கிட்ட இருக்காங்கல்ல. அம்பேத்கருக்கு மூத்தவரில் எங்கள் பாட்டன் அயோத்தியாச பண்டிதர். நீங்கள் அம்பேத்கர் வச்ச அரசியலுக்கு முன்னாடி வச்சது, அவருக்கு முன்னாடி வச்சது எங்கள் பாட்டன் தான்.